ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. தனம் சேல் சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? ஈஸியான இஎம்ஐ நமக்கு, விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல். தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களின் பதவியேற்பு விழா ஒத்திவைப்பு. புதிய சட்டமன்ற தலைவர் உறுதி செய்வதில் குழப்பம். புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மழை தொடரும். இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் தகவல். கோட்டக்குப்பம் அருகே பிரபல ரவுடி வெட்டி கொலை, முன்விரோதம் காரணமாக இருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தகவல். புதுச்சேரியில் முதல்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தொடக்கம். பொதுமக்கள் தாமாகவே முன்வந்து தகவல்களை வழங்க வேண்டுகோள். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் சபாநாயகர் பதவிக்கு போட்டி நிலவுவதால் சட்டமன்ற உறுப்பினர்களின் பதவியேற்பு விழா வரும் 18ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 18 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. என்ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவர் ரங்கசாமி முதலமைச்சராக கடந்த 13ஆம் தேதி பதவியேற்றுக் கொண்டார். அவருடன் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நமச்சிவாயம், என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். நிலையில் புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பதற்காக தற்காலிக சபாநாயகராக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்காலிக சபாநாயகர் பதவியேற்பு விழா திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு துணைநிலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற உள்ளது. விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகனுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். அதன் பின்னர் சட்டசபை கூட்டி சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்க வேண்டும். அதற்காக சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்கும் விழா திங்கட்கிழமை நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு சில காரணங்களால் தள்ளி போவதாக தெரிகிறது. வருகின்ற 20ஆம் தேதி சட்டசபையை கூட்டி தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைப்பதாக தெரிகிறது. அதன் பின்னர் சபாநாயகரை தேர்வு செய்ய தேர்தல் நடைபெறும். இதற்கிடையே 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற முதலமைச்சர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அன்றைய தினமே ராஜினாமா செய்ய உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் 19ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிலையில் தென்மேற்கு பருவமழை ஜூன் 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் 31ஆம் தேதி வரை நீடிக்கும். நடப்பாண்டு தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்க வாய்ப்புகள் இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நிலையில் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அருகே வரும் 22ஆம் தேதி தொடங்க வேண்டிய தென்மேற்கு பருவமழை மே மாதம் 16ஆம் தேதியே தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே பகுதி நிலவுவதால் தமிழகத்தில் சில இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 19ஆம் தேதி வரை இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெப்பநிலையை பொறுத்தவரை தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வரும் 20ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் குறையும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோட்டக்குப்பம் அருகே பிரபல ரவுடியை மர்ம கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியை அடுத்த விழுப்புரம் பகுதியைச் சேர்ந்த மரக்காணம் தாலுகா கூனிமேடு குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் கோவிந்தன் மகன் சிவகுரு. பிரபல ரவுடியான இவர் மீது கொலை முயற்சி, வெடிகுண்டு வைத்தல், அடிதடி வழக்கு உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன.
கூனிமேடு கடற்கரையில் சமீபத்தில் நடந்த மாசிமக திருவிழாவில் சாமி ஊர்வலத்தில் சிவகுரு தரப்பினருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த மற்றொரு தரப்பினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. இது சம்பந்தமாக மரக்காணம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர். ஆனாலும் கூனிமேடு குப்பம் பகுதியைச் சேர்ந்த சிவகுரு தரப்பினருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த மற்றொரு தரப்பு இளைஞர்களுக்கும் இடையே அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வந்தது. இரு தரப்பினரும் அழைத்து மரக்காணம் காவல்துறையினர் மீண்டும் எச்சரித்து அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் சனிக்கிழமை இரவு கோட்டக்குப்பம் அடுத்த கீழ்புத்துப்பட்டு அடுத்து கங்கை நகர் பகுதியில் உள்ள காட்டுப்பகுதியில் சிவகுரு, இலங்கை அகதிகள் முகாமை சேர்ந்த மாதேஸ்வரன், புதுக்குப்பத்தைச் சேர்ந்த சரவணன் ஆகிய 3 பேரும் மது அருந்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது காட்டுப்பகுதிக்கு ஓடி வந்த ஒரு கும்பல் கண்ணிமைக்கும் நேரத்தில் சிவகுருவை சரமாரியாக அரிவாளால் வெட்டியது. இதில் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலே அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. உடன் மது குடித்திருந்த இலங்கை அகதி மாதேஸ்வரன் மற்றும் சரவணன் ஆகியோர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். தகவல் அறிந்த கோட்டக்குப்பம் காவல்துறை ஆய்வாளர் விஸ்வநாதன், உதவி ஆய்வாளர் நவநீத கிருஷ்ணன் மற்றும் காவல்துறையினர் விரைந்து சென்று கொலையுண்ட சிவகுரு உடலை மீட்டு கணபதி செட்டிக்குளத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்திற்கு கோட்டக்குப்பம் துணை காவல் கண்காணிப்பாளர் ரூபன்குமார் சென்று விசாரணை நடத்தினார். முதற்கட்ட விசாரணையில் மாசிமக தீர்த்தவாரில் நடந்த தகராறில் சிவகுருவை எதிர்த்தரப்பை சேர்ந்த நபர்கள் கொலை செய்திருக்கலாம் என தெரிகிறது. புதுச்சேரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல்கட்ட பணிகள் மே மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடங்கியுள்ளதாக அத்துறைக்கான இயக்குனர் சுரேஷ் பாபு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குனர் சுரேஷ் பாபு செய்தியாளரிடம் கூறுகையில், மத்திய அரசின் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான 2027ஆம் ஆண்டின் முதல் கட்ட பணிகள் புதுவை மாநிலத்தில் ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடங்கப்படுவதாகவும், இந்த கணக்கெடுப்பு கிராமம் மற்றும் வார்டு மட்டத்திலான விரிவான தரவுகளை வழங்கும் முதன்மை ஆதாரமாக விளங்கும் என தெரிவித்துள்ளார். நாட்டில் திட்டமிடல், கொள்கை வடிவமைப்பு, நாடாளுமன்ற மற்றும் சட்டசபை தொகுதி வரையறை போன்ற முக்கியமான செயல்பாடுகளுக்கு இந்த தரவுகள் அடிப்படையாக அமைவதாகவும் கூறியுள்ளார். புதுச்சேரியில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடு கணக்கெடுப்பு நடைபெறும் என்றும், சுய கணக்கெடுப்பு ஞாயிற்றுக்கிழமை முதல் வருகின்ற 31ஆம் தேதி வரை பொதுமக்கள் தாங்களாகவே முன்வந்து sc.census.gov.in எனும் இணையதளத்தில் தகவல்களை பதிவு செய்யலாம் என தெரிவித்துள்ளார். நேரடி கள ஆய்வு அடுத்த மாதம் ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை கணக்கெடுப்பு அலுவலர்கள் வீடு வீடாக சென்று தகவல்களை சேகரிப்பார்கள் என்றும், இந்த கணக்கெடுப்பின் போது வீட்டு அமைப்பு, குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, சமையல் எரிபொருள், மின்சாரம், தொலைபேசி, இணைய வசதி, வாகனங்கள் மற்றும் இதர வசதிகள் உள்ளிட்ட மொத்தம் 33 விவரங்கள் சேகரிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் 1948 படி கணக்கெடுப்பு அலுவலர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பொதுமக்கள் உண்மையான மற்றும் துல்லியமான பதில்களை வழங்குவது கட்டாயமாகும் என்றும், தவறான தகவல்கள் வழங்குவது, பணியை தடுப்பது அல்லது ஒத்துழைக்க மறுப்பது சட்டப்படி குற்றமாகும் எனவும் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் வழங்கும் அனைத்து தகவல்களும் ரகசியமாக காக்கப்படும் என்றும் அவர் மேலும் கூறினார். பேட்டியின் போது கூடுதல் மாவட்ட ஆட்சியர் சுதாகர், மக்கள் தொகை கணக்கெடுப்பு இணை இயக்குனர் புவனேஸ்வரி ஆகியோரும் உடனிருந்தனர். வீட்டோட தலைவரோட பேர் ஒன்று இருக்கும், அவங்க SC ST அதர்ஸ் இந்த மாதிரி ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான் இருக்கும். ஆனா மெயினா அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு செகண்ட் ஃபேஸ்ல தான் பண்ணுவாங்க. பாப்புலேஷன் எனுமரேஷன் நம்ம சொல்லியிருக்கோம், அது பிப்ரவரியில் நடக்கும். பிப்ரவரி 2027 நடக்கும். அது கூட சேர்ந்துதான் இப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பு பண்ற மாதிரி இப்போதைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்குண்டான எப்படி அதை பண்ணணும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் அதுல கேட்கலாம், அது எல்லாம் இன்னும் ஃபைனல் ஆகல. ஃபைனல் பண்ணிட்டு சொல்லுவாங்க. செல்ஃப் எனுமரேஷன் பண்றவங்க என்ன பண்ணுவோம்னா, இப்ப நாளையில இருந்து 31ஆம் தேதிக்குள்ள 15 நாளைக்குள்ள நீங்க செல்ஃப் எனுமரேஷன் பண்ணிடுறீங்க. பண்ணி முடிச்சுட்டு நீங்க சப்மிட் பண்ணிடுவீங்க. சப்மிட் பண்ணோடனே உங்ககிட்ட உங்க மொபைல்ல ஒரு ஐடி உங்ககிட்ட இருக்கும். இப்ப நான் எனுமரேட்டர்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு எனுமரேட்டருக்கும் ஒரு 150ல இருந்து 200 வீடு வரைக்கும் நம்ம ஒரு பிளாக் அலாட் பண்ணிருப்போம். அந்த 200 வீட்டு இருக்க பிளாக்ல ஒரு 10 பேர் செல்ஃப் எனுமரேஷன் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 பேர் எந்த வீட்டுல பண்ணிருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன் அந்த எனுமரேட்டருக்கு இருக்கும். அவங்க வர்றப்ப அவங்க கேட்பாங்க, நீங்க செல்ஃப் எனுமரேஷன் பண்ணிருக்கீங்களான்னு கேட்பாங்க. நீங்க ஆமா சார் நான் பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த ஐடியை கேட்பாங்க. நீங்க ஐடியை காட்டினீங்கன்னா அந்த ஐடியை வச்சு அவங்க ஓபன் பண்ணுவாங்க. ஓபன் பண்ணீங்கன்னா நீங்க என்ன ஃபில் பண்ணிருக்கீங்களோ அந்த டீடைல்ஸ் அவங்களுக்கு தெரியும். நீங்க இந்த மாதிரி ஃபில் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கரெக்டா ஃபில் பண்ணிருக்கீங்களான்னு கிராஸ் செக் பண்ணிட்டு அதை அவங்க வேலிடேட் பண்ணிடுவாங்க. அதோட முடியும். ஒருவேளை நீங்க தப்பா பண்ணிருக்கிறீங்க இல்ல சரியா பண்ணல, உங்களுக்கு இன்கம்ப்ளீட்டா இருக்குன்னா அவங்க புதுசா உங்ககிட்ட கேட்டுருவாங்க. மறுபடியும் 33 கொஸ்டின்ஸை கேட்டு அவங்க ஃபில் பண்ணிக்குவாங்க. தொடர் விடுமுறை காரணமாக புதுச்சேரியின் பிராந்தியமான காரைக்காலில் உள்ள திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது.
புதுச்சேரியின் பிராந்தியமான காரைக்காலை அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சனிக்கிழமைகளில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருவது வழக்கம். நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் கோடை விடுமுறை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சனிக்கிழமையன்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருகை தந்தனர். மேலும் சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்ய அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வந்தனர். முன்னதாக சனிக்கிழமை காலை சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வெள்ளிக்கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். மேலும் ஏராளமான பக்தர்கள் வருகையை முன்னிட்டு காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரியை அடுத்த தமிழக பகுதியான பெரிய முதலியார் சாவடி பகுதியில் அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தில் மோதிய சம்பவத்தில் காலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியை அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் அருகே உள்ள பெரிய முதலியார் சாவடி பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4 மணி அளவில் சென்னையிலிருந்து புதுச்சேரி நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதிய விபத்தில் காலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் உயிரிழந்தனர். காலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த சிலம்பரசன் என்பவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவரை இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு கார்த்திக் மற்றும் ஸ்டாலின் ஆகியோர் உடன் சென்றதாக கூறப்படுகிறது. ஜிப்மர் மருத்துவமனையில் சிலம்பரசனை சிகிச்சைக்காக அனுமதிக்க சென்ற நிலையில் இந்த கோர விபத்து நடைபெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தில் மோதிய நிலையில் அருகே சென்று கொண்டிருந்த கார் மீது மோதியதால் காரின் பின்பகுதி பெரிதும் சேதமடைந்துள்ளது. இந்த கோர விபத்தின் காரணமாக இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த காலாப்பட்டு பகுதியை சேர்ந்த 3 பேரும் அதே இடத்தில் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் மன்ற கூட்டத்தில் பண மோசடி குறித்த புகார்கள் அதிக அளவில் பெறப்பட்டன. புதுச்சேரியில் உள்ள காவல் நிலையங்களில் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மக்கள் மன்றம் என்ற பெயரில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், கோரிமேடு சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ராகவ், கிழக்கு பகுதி போக்குவரத்து காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திவ்யா ஆகியோர் தலைமையில் மக்கள் மன்றம் நடைபெற்றது. சேதராப்பட்டில் வம்சித ரெட்டி, முதலியார்பேட்டையில் காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோண்டராமன், கரிக்கலாம்பாக்கத்தில் பயிற்சி ஐபிஎஸ் அதிகாரி கதிரவன், ஏனாமில் பயிற்சி ஐபிஎஸ் அதிகாரி கொய்யே சிட்டிராஜு மற்றும் காவல் கண்காணிப்பாளர் வரதராஜன், மாஹேவில் ஆய்வாளர் அனில்குமார் ஆகியோர் தலைமையில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி போக்குவரத்து காவல் நிலையங்களில் போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர்கள் பக்தவச்சலம், ரக்ஷனா சிங் ஆகியோர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர். முகாமில் குடும்ப பிரச்சனைகள், நிலப்பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தொடர்பாக புகார் மனுக்கள் பெறப்பட்டன. குறிப்பாக பண மோசடி தொடர்பாக அதிக அளவில் புகார்கள் வந்தன. புதுவை மாநிலம் முழுவதும் நடந்த மக்கள் மன்றத்தில் 18 பெண்கள் உட்பட 226 பேர் கலந்து கொண்டனர். இதில் மொத்தம் 40 புகார்கள் பெறப்பட்டு 23 புகார்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது. மீதமுள்ள புகார்களுக்கு விரைந்து தீர்வு காண உயர் காவல்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட காவல் நிலைய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டனர். குரு பெயர்ச்சி வருகின்ற மே மாதம் 26ஆம் தேதி நிகழவுள்ள நிலையில் அதன் சிறப்புகள் குறித்து திருக்காஞ்சி கங்கவராக நதீஸ்வரர் ஆலயத்தின் தலைமை அர்ச்சகர் சரவண சிவாச்சாரியார் வழங்கும் கூடுதல் தகவல்கள். நவகிரகங்களில் முக்கியமான கிரகங்களாக விளங்கும் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகும் நிகழ்வு வருகின்ற மே மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற உள்ளது. அன்றைய தினம் அனைத்து ராசிக்காரர்களும் குரு பயிற்சி விழா சார்பில் நடைபெறும் சிறப்பு நவகிரக ஹோமங்கள் மற்றும் பூஜைகளில் கலந்து கொண்டு நற்பலன்களை பெறலாம் என்பது நம்பிக்கை. திருக்காஞ்சி கங்கவராக நதீஸ்வரர் ஆலயத்தின் தலைமை குருக்கள் சரவணா சிவாச்சாரியார் அவர்கள் குரு பயிற்சி குறித்த கூடுதல் தகவல்களை நமக்காக வழங்குகிறார். பராபவ தமிழ் வருடத்தினுடைய வைகாசி மாதம் 12ஆம் தேதி, ஆங்கிலம் மே மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று குரு பெயர்ச்சி விழா நிகழ்கின்றது. குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய அற்புதமான புண்ணிய காலம். அந்த தினத்தை முன்னிட்டு நமது ஆலயத்திலே நவகிரகங்களிலே எழுந்திருக்கக்கூடிய பிருகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானிற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், யாக வேள்விகள் நடைபெற இருக்கின்றது. இந்த குருபக பயிற்சியிலே பரிகாரம் செய்ய வேண்டிய ராசி அன்பர்கள் மேஷ ராசி, ரிஷபராசி, கடகராசி, சிம்ம ராசி, துலாம் ராசி, தனுசு ராசி, கும்பராசி, மீனராசி ஆகிய அன்பர்கள் அவசியம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். பரிகாரம் செய்யக்கூடிய முறை, குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி
முல்லை மலர் சாற்றி கொண்டைக்கடலை தானமாக கொடுத்து 3 நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து கொள்வது குரு பகவானுடைய பரிபூர்ணமான அருளை நமக்கு தருகின்றது. மேலும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நவக்கிரகங்களே இருக்கக்கூடிய குரு பகவானிற்கு நெய் தீபம் ஏற்றி 9 முறை பிரதட்சிணம் செய்து வழிபாடு செய்தால் குரு கிரக தோஷங்கள் நீங்கி குருவினுடைய பரிபூர்ணமான திருவருள் கிடைக்கின்றது. அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,350 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,840 ரூபாய். இத்துடன் ஏஎம் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.